ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் ஸ்கின் வைட்டனிங்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் பேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரோட்டீன் பேக்குன்னு சொல்லிட்டேன். அப்போனா நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் எங்கவும் வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு கலர் பருப்பு. இந்த பருப்பு வந்து நம்மளோட ஸ்கின் வைட்டனிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து துவரம் பருப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அதை விட இது நல்லாவே இருக்கும். எல்லா பருப்புமே ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பருப்பு நிறைய பேர் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பருப்பெல்லாம் அப்படி ஊற வைக்கக்கூடாது, புளிச்சு போயிடும். அதை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடாது. நான் இங்கே காய்ச்சாத பால் எடுத்து அதை ஊற்றி ஒரு 1 hour மட்டும் ஊற வைக்க போகிறேன். காய்ச்சாத பால் வந்து நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் வைட்டனிங்க்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அது முங்குற அளவுக்கு காய்ச்சாத பால் மட்டும் நான் ஊற்றிருக்கேன். இதை வந்து 1 hour அப்படியே விட்டுறலாம். நம்ம 1 hour கழித்து இந்த மாதிரி மொதுன்னு ஊறி வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த பருப்பை மட்டும் எடுத்து போட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அடுத்து இது கூட நான் ஆட் பண்ண போகிறது வந்து பீட்ரூட் ஜூஸ். நல்ல ஒரு 2 பீஸ் பீட்ரூட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கெட்டியான ஜூஸாக. ஸ்கின் ஒயிட்டன் ஆகும்னு நினைக்கிறவங்க எப்போதுமே நான் சொல்கிறது தான், பீட்ரூட் ஜூஸை மறக்கக்கூடாது. நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட் மட்டுமே போதும். பிகாஸ் இந்த பருப்பை வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணும்போது தான் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இது கூட வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரப்பிங் ஆகாது, நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்கும் இந்த பேக்கு. இதை நீங்கள் வந்து ப்ரஷில் கையில் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்பூன் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ப்ரோட்டீன் பேக் இதெல்லாம் சும்மா நம்ம பேக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது. மசாஜ் பண்ணணும், நம்மளோட ஸ்கின்ல நல்லா செட் ஆகணும். ஸோ நம்மளோட ஸ்கின் நல்லா மசாஜ் கொடுக்கணும். நல்லா அழுத்தமாக ஒரு 5 to 7 minutes வரைக்கும் கூட நல்லா மசாஜ் கொடுங்க. ஸ்க்ரப்பிங் ஆகாது, ஸ்மூத்தாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் டைம் தேவை, ஸ்க்ரப்பிங் வேணும்னா மட்டும் இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த டைமுக்கு மட்டும் திரும்பியும் மசாஜ் பண்ணிவிட்டு பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஸ்கின்ல நல்லா செட் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் இருக்கும். எப்போதுமே ஹெர்பல் பேக்கில் இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா இருக்காது அப்படின்ட்டு. பட் வந்து நல்லாவே இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்னஸ் கொடுக்கும். அதை டே பை டே யூஸ் பண்ணும்போது இன்னுமுமே சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் பாருங்களேன் எவ்வளோ தேஜஸாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வைட்டனிங் பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கை நீங்கள் மறக்கவே கூடாது. சூப்பரான பேக் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு விடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.